சாதம் வடித்து இந்த மண் சட்டியில் போட்டால் எப்படி இருக்குது சாதம். இது 2 நாள், இன்றைக்கி இது 3ஆவது நாள் ஆகிடுச்சி. இந்த சாதம் தண்ணியில் ஊற்றி வச்சேன்னா நல்லா புளிச்சிடுச்சு. இது நேற்று நைட்டு ஊற்றின சாதம். இது மாதிரி மண் சட்டியில் போட்டு வச்சா அப்படியே நல்லா இருக்குது ரைஸு. பழைய சாதம் சாப்பிட்றதுக்கு இதுதான் ஓகே. இப்போது இந்த தண்ணியை எடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா கூழ் காய்ச்சறதுக்கு வச்சுக்கலாம். நல்லா புளிச்சிடுச்சுல, அதனால் கூழ் காய்ச்ச வச்சுக்கலாம். இந்த தண்ணி எடுத்து நல்லா கேப்ப மாவு கம்பு மாவு சேர்த்து கூழ் காய்ச்சினா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த தண்ணி 2 நாள் ரைஸை போட்டு வச்சோன்னா அந்த தண்ணி நல்லா புளிக்கணும். இந்த புளிச்ச தண்ணியை எடுத்து நம்ம கூழ் காய்ச்சிக்கலாம். இதை தயிர் ஊற்றி மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம். மத்தியானம் சாப்பிட இது சூப்பராக இருக்கும். ஏன்னா இது நேற்று கஞ்சி பழைய சாதம். இது 2 நாள் உள்ளது. ஸோ இதை எடுத்து கூழ் காய்ச்சிக்கலாம்.